ஆகிமாரு மாலைக்கு போங்க, சலையது பாருங்க, வேட்டைக்கு போங்க, நிறைய ஆளு சொன்னாங்க. அப்படி சொல்லிருக்காங்க. நான் அதை கேட்கலைங்க. தடையும் போட்டிருக்காங்க. அதையும் மீறி ஜெயிச்சிருக்கீங்க. அதை மீறி. வணக்கம். நாடக உலகத்தில் நீங்க ஒரு மூத்த நடிகர் இல்லைங்களா? உங்களை 2 மாசமா பேட்டி எடுக்கணும்னு முயற்சி பண்ணா இன்னைக்குதான் டைம் கிடைச்சிருக்கு. அது உங்க பையன் பேர் என்னங்க? தங்கராஜ். அவர் பேர் தங்கராஜ். உங்க பேருங்க? பழனிசாமி. அப்படிங்களா? தங்கராஜ் அதிகமா எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாரு. என்னால வர முடியல, சூழ்நிலைகள். இன்னைக்குதான் டைம் கிடைச்சிருக்குது. நானும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருக்கிறேன். வர வழி பூரா இடக்கு மடக்கான வழியாவே இருந்திருக்கு. சரி, ஒரு நல்ல நாடக கலைஞர் நீங்க இல்லைங்களா? ஒரு மூத்த நாடக கலைஞர். சரி, உங்களுடைய நாடக அனுபவங்கள் நாடக உலகத்துக்கு ரொம்ப பயன்படும். ஒரு பயனுள்ள தகவல் அவங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலத்துக்கு கூட அந்த நாடகம் அப்படின்னா உங்களுடைய நீங்க பேசக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்துக்கு பயன்படும். இது ஒரு வரலாற்று பொக்கிஷம் இல்லைங்களா? அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். முதல்ல உங்களுடைய ஊரு, உங்க பேரு, உங்க ஊரு, உங்க குடும்ப பின்னணி சொல்லிட்டு அப்படியே நாடகத்துக்கு விடுவோம். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க ஐயா. என் பேர் பழனிசாமி. சரி. என் மகன் பேரு செல்வராஜ். சரி. மருமக பேரு சுதா. சரி. வீட்டுக்காரன் பேரு ஆண்டிவேரு. தங்கராஜ்ங்கிறது தங்கராஜ்னா பையன். அப்படிங்களா? சரி சரி. வந்து ஆறு புதுப்பட்டி. சரி. ஆறு புதுப்பட்டி இந்த ஊர் பேரு. ஆமா. சேர்ந்த மகள் கேள். சரி சரி. சேர்ந்த மகளா கேள். சரி. இது வந்து அரவக்குறிச்சி தொகுதி. அப்படிங்களா? கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி. சரி. சேர்ந்த மகள் கேள். சரி. ஆறு புதுப்பட்டி. என் பேர் பழனிசாமி. சரி. நீங்க கல்யாணம் பண்ணாலும் சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணீங்களா? சொந்த மாமா. சொந்த உரிமை பண்ண கல்யாணம் பண்ணீங்க? தாய் மாம்புள்ள. அப்படிங்களா? சரி. உங்களுக்கு எவ்வளவு காடு தோட்டங்களா இருக்குங்க? காடு கொஞ்சம் தாங்க. எவ்வளவுங்க இருக்கு? சும்மா ஒரு 4 ஏக்கர் இருக்கு. ஓ, அதை பத்தி அதெல்லாம் ஒண்ணு வருமானம் வரும். ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம். ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம். அது வருமானத்துக்கு வழி இல்லை. சரிங்க ஐயா. சரி. நாடகத்தின் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? ஆர்வம் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 30-35 வருஷம் இருக்கு. சரி. நிறைய அந்த அகரமுத்து சொல்லி. ஆமா ஆமா. அவர் ஈசனத்தை அகரமுத்து இங்க நோம்பு சாப்பிட்டா நாடகம் அவர் ஏஜென்ட் வருவாங்க. ஆமா, ஏஜென்ட் வருவார். சரி. ஏஜென்ட் வந்து அந்த ஆள் போய் ஆடிக்கிட்டு இருந்தாரு. சரி, இந்த நாடகம் நம்மளாம் ஆட முடியாது. என்ன நாடகம் அவர் ஆடினாரு? அவரு எல்லா நாடகம். அவர் நடிகருங்களா? நடிகர். சரி சரி. அகரமுத்து நடிகரா இருந்தாரு. ஆமா. ராஜ் நடிகர் தான் ஏஜென்ட் இருந்தாரு. ராஜ் நடிகரா இருந்தாருங்களா? ஆமா. சிறிய பாட்டு. அப்படி. ஆமா, சிறிய பாட்டு இருந்து அவர் வந்து ஏஜென்ட் இருந்தாரு. சரி. ஏஜென்ட் எல்லா நாடகம் செய்வார். இந்த ஊர் பக்கத்து ஊருக்காரங்களா அவரு? இல்லைங்க, ஈசாந்த் அவரு. சொந்த ஊர் ஈசாந்த். ஈசாந்த் சுக்கம்பட்டி. ஈசாந்த் வடக்கால சுக்கம்பட்டி. ஆமா ஆமா. இங்க இந்த ஏரியாவை போற தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். சரி சரி. அவர் வந்து ஆடிட்டு இருந்தாரு. சரி, இந்த நாடகம் ஆட முடியாதா அப்படின்னு ஒரு குரூப் நம்ம சேர்ந்தோம். சரி. நம்ம ஊர்லயே. சரி. கட்டபம் போடுறது மச்சனை. முதல்ல என்ன பண்ணாங்க? நாடகம் போட்டீங்க? கட்டப புராணம் தான். சரி. கட்டபம் போடுறது மச்சனை. ஓமுத்தர போடுறது மச்சனை. தானவாதி போடுறது மச்சனை. சரி. போற மாதிரி மச்சனை. சரி. நான் வந்து பாதவிலையை போட்டேன். சரி. மற்ற ஆளுங்க பப்பு டான்ஸு, வேற ஆளுங்க வந்து வெளியே ஆளு. அப்புறம் உங்க வயசு என்ன இருக்கும்? அப்பெல்லாம் வயசு ரொம்ப கம்மிங்க. 20 வயசு இருக்குங்களா? 20 வயசு. அவ்வளோ இருக்கு. ஆமா. அப்புறம் கல்யாணம் பண்ணீங்களா? அப்போ கல்யாணம் பண்ணலைங்க. சரி. அப்போ கல்யாணம் பண்ண பின்னாடி நாடகமே பழகுது. அப்படிங்களா? அப்போ கல்யாணம் இல்லை. சரி. அப்போ கல்யாணம் இல்லை. கல்யாணம் பண்ண பின்னாடி தான் நாடகமே. அப்படிங்களா? ஆமா. சரி. பாதியா ஒருத்தர் இருந்தார். செம்பகத்துல பொம்மை நாய்க்கிறேன் சொந்தக்காரர். இப்ப இருக்காருங்களா? இருக்காரு. இங்க மலைக்கோயில் விட்டு செம்பகனம் புதுப்பட்டி சொல்றீங்களா? செம்பகனம் புதுப்பட்டி. சரி. பொம்மை நாய்க்கர் இருக்காரு. பொம்மை நாய்க்கர் சொந்தக்காரர். சரி. அவர் வந்து நல்ல பழக்க வழக்கம். சரி. அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. சரி. கட்டவங்க எதை சொன்னா, ஊமத்தொரை எதை சொல்லணும், தானாதி போல எதை சொல்லணும், பாதர்களை இப்படி பேசணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தது. இந்த ஊருக்கே சொல்லி தந்தாருங்களா? ஊருக்கு வந்து இங்கே தங்கின்னு சொன்னார். அப்படிங்களா? ஆமா. சரி. சரி. அதுல இருந்து அப்புறம் நாங்கள் பழகிட்டேன். சரி. நாடகம் பழகி ஒரு 10-15 நாடகம் நான் குறிப்பா இந்த ஊரு செட்டு. என்ன நாடகம் கத்துக்கிட்டீங்க? அவரை வச்சு கத்துக்கிட்டீங்களா? அவரை வந்து கட்டபோ நாடகம். சரி. ஒண்ணுதான் அவரை வச்சு கத்துக்கிட்டேன். மற்ற நாடகங்கள் நான் நாடகத்தை பாக்குறது அப்படியே கத்துக்கிறேன். கத்துக்கிறது. அப்படிங்களா? ஆசீர்வாதம் அந்த வரராஜன் ஒருத்தர் இருந்தார். ஆமா. மலவண்டி அவர் சொல்லி கொடுத்தாரு. சரி. அப்புறம் அவர் சொல்லி கொடுத்து அவர் சும்மா நோட் மட்டும் போட்டாரு. நீங்க பிக்கப் பண்ணிட்டீங்க? நான் படிக்க தெரியாது. ஆனாவுக்கு அடுத்த பார்த்து அப்படியே கத்துக்கிட்டீங்க. ஆமா.
பரவாயில்லையே. நாடகத்தை பார்த்தா சரி இது இப்படி வசனம் பேசுறாரு, இப்படி பாட்டு பாடுறாரு, அது மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னு ஒரு யாரும் வந்து பேசணும். உன்னிப்ப கவனிச்சுக்கிறீங்க, அப்படியே மனசை பதிக்க வச்சிருக்கீங்க. உன்னிப்ப கவனிக்கிறேன். சரி. அப்புறம் அவரை நம்பி அவரு அது வாத்தியாருக்கு அதுக்கு நீங்க வரதராஜ ஃபேமஸ் பாஸ். ஆமா ஆமா, அவர் மாதிரியே ஒரு பாடல் வந்து அவர் மாதிரி பாடணும். நானும் இந்த செம்மகடத்தை துரைச்சாமி ஒரு ஆள் 2 பேரும் அந்த இடத்த பாடுவோம். பரவாயில்லையே. எங்களை விரும்பு கேட்பாங்க. சரி சரி. அந்த மாதிரி நாங்க அது மாதிரி பாடலாம் எல்லா. இப்ப வந்து கட்டபொம்ம நாடகம், பாசிவாதம், முத்தாளம் நாடகம், பொன்னார் சங்கர் எல்லாமே 4 நாடகம். 4 நாடகம் தெரியும். ராஜபாட்டு. அப்புறம் மற்ற நாடகம் வந்து பள்ளிதர்மன் ஆடுறாங்க. அது நமக்கு பிடிக்கிறது ஆடுறது. பள்ளிதர்மன் நாடகத்தோட பேசணும். ஆமா, பேச்சுக்களை அதே அதிகம். அதனால விட்டுறது. மற்ற சத்தியம் சவத்திரி பள்ளிதர்மன் இதெல்லாம் ஆடுறது. சத்தியான சரி தெரியுங்களா? இல்லைங்க, நானும் தெரியுங்க. ஆனா நடிக்கல அது மேல யாரும் இல்லைங்க. அப்புறம் அரிசிதான் பையன் இதெல்லாம் ஆர்வமா இருக்குது. கதை தெரியும், கதை பாட்டு தெரியும், நடிக்கல. சரி. கட்டபொம்ம ஃபர்ஸ்ட்ல பாசிவாதம், பொன்னார் சங்கர், முத்தாளம் நாடகம் 4 நாடகம் தெரியுங்க. ராஜா பாட்டு கட்டபொம்ம நாடகத்துல பாதவிலைக்கு கருவில் நம்மள அடிச்சு ஆளுங்க ஃபேமஸ் இருந்தேன். பரவாயில்லையே. முன்னாடி. சரிங்க ஐயா. சரி. வீரபாண்டிய கட்டபொம்ம நாடகத்துல கதாநாயகன் யாரு? கட்டபொம்மனா பாதரவலையா? ராஜபாட்டுல யாரு? ராஜபாட்டு வந்து பாதரவலை ராஜபாட்டு. சரி சரி. கட்டபொம்மன் கதையை தொடங்கி வைக்க அந்த ஆளு கட்டபொம்மன் தான். ஆமா, இந்த ஆளு வந்து கதாநாயகன் இந்த ஆளு தானே. பாதரவலை தான். பாதரவலை தான். இப்போ கட்டபொம்மன் சொல்லி தந்து பொம்மா நாயகன் சொல்லி கொடுத்தாரு. சரி, பாதர வெள்ளை ஒரு பாட்டு பாடுவார்ல, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. நல்லா இருக்கு பாட்டு. கட்டபொம்மன் பாட்டு போற அருமையா இருக்கும். அது நாடக கத்தனமுங்க, கொஞ்சம் சவுண்ட் நாடக கத்தம் சொல்லி கட்டபொம்மன் நாடகம் இதெல்லாம் பெரிய மோட்டர் கத்த வந்தா தாங்க நடிகர் எடுபடும், இல்ல எடுபடாது. சரி, என்னடா நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க கத்த வேணாம், சும்மா லேவலா பண்ண போதும். ஒரு பதிவுக்காக தான் இது. கொஞ்சமா பண்ண கூட பதிஞ்சிடும். சரி சரி, சவுண்ட் நல்லா பிக்கப் பண்ணலாம். சும்மா நல்ல பாட்டு ஒண்ணு பாடுங்க. வெள்ளைய மாலைக்கு பேசுங்க, பாடுங்க பாடுங்க. பூமி புகழுமா கண்ணே பூமி புகழுமா ராமநாடு ராமநாடு பொன்னுச்சாமி மகளே ஒடிவாடி கண்ணே பொன்னுச்சாமி மகளே ஒடிவாடி கண்ணே நாடு புகழுமா நாடு புகழுமா ராமநாடு ராமநாடு நல்லதுரை மகளே ஒடிவாடி கண்ணே நல்லதுரை மகளே ஒடிவாடி உன்னை நாடு கடத்தி நான் கொண்டு வந்தே நாயகியானவள் ஒடிவாடி கண்ணே நாயகியானவள் ஒடிவாடி கண்ணே ஊரு கடத்தியா கண்ணே ஊரு கடத்தி நான் கொண்டு வந்தே உத்தமியானவளை ஒடிவாடி கண்ணே உத்தமியானவளை ஒடிவாடி. நல்லா பாடுறீங்க. அந்த மாதிரி பரவாயில்ல, மைக் வச்சு நல்லா இருக்கு. சரிங்க ஐயா. சரி, இந்த நாடகம் முதலில் பொம்மா நாயகர் மூலமா படிச்சு நாடகம் அரங்கேற்றம் பண்ணீங்க. அன்னைக்கு எவ்வளவு செலவாச்சு நாடகம் நடத்துறதுக்கு? 10 காசு செலவு இல்லை. எப்படி ஊருக்கு பணம் போட்டீங்களா? ஊருக்கு இப்ப நான் ஆர்வத்துல பழம் அது பாதிக்கு 10 ஆள். சரி, நாடக ஆசிரியருக்கு சம்பளம் தரணும்ல? அவருக்கு சம்பளம் சொந்தக்காரரு, அவர் பங்காளி சொந்தக்காரரு. அதுல ஓசிலே சொல்லி விட்டாங்க. சரி, நாடகம் நடத்துறதுக்கு ஊர் பணம் போட்டாங்களா? ஊர் அரங்கேற்றம் வச்சிருந்தா. சரி, அப்பெல்லாம் அலிபாபா சீனுக்கா பண்ணினா எந்த வருஷம் தெரியுங்களா? எந்த வருஷம் தெரியுங்களா? எந்த வருஷம்? இப்போ நான் நாடகம் பாலே 30 வருஷம் இருக்கும். ஓ, ரொம்ப நாள். அவர் அலிபாபா தெரியும், எனக்கு அலிபாபா தெரியும். வயதான அவர் 80 கத்துருப்பீங்களா? 90 கத்துருப்பீங்களா? 90 இருக்கு. 90 இருக்கு.
ராஜீவ் காந்தி 90. ஆமா ஆமா சொல்லுங்க. ராஜீவ் காந்தி இறந்தாடிக்கு அரங்கேற்றாங்க. அப்படிங்களா? ராஜீவ் காந்தி அரவக்குறிச்சி இறங்காரு 91 நினைக்கிறேன். அப்படிங்களா? ராஜீவ் காந்தி இங்க அரவக்குறிச்சி இறங்காரு. அன்னைக்குதான் நான் நீங்க நைட்டு இங்க நான் அரங்கேற்ற நாடகம். அப்படிங்களா? ஆமா. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி நடத்திட்டீங்க. அவர் 91 தான் இறக்குறாரு. அப்படிங்களா? ஆமா. இங்க வரும்போதெல்லாம் ஒரு 89 அந்த வாக்கில் வந்துருப்போம். அப்படி 87க்கு பின்னாடி வந்துருப்போம். 87. இப்ப எத்தனை வருஷம் இருக்கு? 87, 97, 2007, 2017, 35 வருஷம் ஆகுது. 35 வருஷம் இருக்கு. அப்ப ஒரு பாட்டி இருந்தவங்க கட்டமும் மொத்தட பாதரல்ல வெள்ளக்கார போட எல்லா குறிப்பா அப்படியே இருக்கு. இப்ப அவங்க நீங்க மட்டும் நடிக்கிறீங்க. அவங்க ஆமாங்க பூரா விலகிட்டாங்க. என்ன காரணம் விலகிறதுக்கு? அவங்க அந்த இது வரல. ஆர்வம் இல்லைங்களா? ஆர்வம் இல்ல, திறமை இல்லைங்களா? ஏத்து இறக்கங்கள் வரல, திறமை பத்தல. அப்புறம் அவங்க தோட்டங்காடு வேலை வெட்டிக்கு போனாங்க. அப்படி போறாரு. நான் வந்து சிறுசுல இருந்து சும்மா இருந்தாள். அப்படி நான் எந்த வேலை செய்யறது இல்லை. சரி. செல்ல பிள்ளைங்களை வீட்டுக்கு செல்ல பிள்ளைங்க மாதிரி மகன் ஒரு நாளைக்கு காணோம்னா எங்க போயிட்டாரு அப்பா கேப்ப. அந்த மாதிரி காசுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா சாப்பாடுக்கு பிரச்சனை இல்ல. கொடுத்து வச்ச மாதிரி சொன்னீங்க. சரிங்க ஐயா. அதுக்கு பின்னாடி அரங்கேற்றத்துக்கு பின்னாடி நடிக்க சம்பளத்துக்கு போயிருப்பீங்க. ஆமா. முதல் சம்பளம் எவ்வளவு கொடுத்தாங்க? முதல் சம்பளம் வந்து அப்பல வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்தா சம்பளம். ஆமா 2500 ரூபாய் இன்னைக்கு வாங்குற மாதிரி. ஓஹோ. இப்பெல்லாம் போனீங்க எவ்வளவு தராங்க? இன்னைக்கு போனா 2000 2500 கொடுத்துறாங்க. இன்னைக்கு கட்டமான பாதவழிக்கு கும்பத்தரைக்கு போனா 2000 ரூபாய் கொடுப்பாங்க. சரி சரி. பாதவழிக்கு போனா 2500. நீங்க ஏதாவது நாடக ஏஜென்ட் பண்றீங்களா? அப்படி ஏஜென்ட் தாங்க பாதியா. அப்படிங்களா? ஆமா. இந்த அரவக்குறிச்சி வட்டாரம் போற நீங்க கிரவுண்ட் பண்ணீங்களா? அப்படிங்களா? என்ன நாடகம்? கட்டபொம்மன் தான் அதிகமா போடுறீங்களா? கட்டவும் இல்லைங்க, எல்லா நாடகம் ஆடுவேன். வழியர் சத்யவாத சாமித்திர ஆடாட்டியுமே நீங்க ஏஜென்ட் வந்து ஆளுகளை போட்டு ஆடுவேன். சரி சரி. இப்ப போன மாசம் கூட இங்க குருப்பட்டியில ஒரு அழியன் போட்டுங்க. எந்த ஒரு செட் கொண்டு இங்க கமலான சிறி பார்த்து தமிழ் சீலவ ராஜா பார்த்து ஆமா இந்த சிட்டுக்குட்டி பப்புன்னு அவரோட போயிட்டு போட்டு நாடகம் ஆடணும். ராமதாஸ் அவர் குரூப்ல அவரோட குரூப் ஓடிச்சிட்டீங்களா? எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளவு பேசுனீங்க? அட்வான்ஸ் இது ரொம்ப தொகை கம்மிங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? அது வந்து இந்த இப்பதான் 15 நாள் ஆகுதுங்க. 30 ரூபாய் பேசிருப்பீங்களா? இல்லைங்க. எவ்வளவு பேசுறீங்க? உனக்கு என்ன போதுங்க, உனக்கு என்ன போதும் 16 ரூபாய் கொடுத்தா அவ்வளவுதானா? கட்டுப்படி ஆச்சா? நாடகம் இது 30 ரூபாய் நாடகம் நம்ம சிஎஸ்எட் இதுல. ஆமா ஆமா ஆமா. இது இப்ப சிஎஸ்எட்ல சிஎஸ்எட்ல குறைச்சிட்டாங்க. ஆமா. வேலுதான் நீங்க வந்திருந்தாரு பெட்டி. சரி சரி. கீபோர்டு வாசிக்கிறார். சரி. அவர் நல்லா வாசிப்பாரு. சரி. நம்ம நாடகத்து நாகராஜ் செப்பக்கட் நாகராஜ் நான் நாடகம் வேணா கட்டபொம்மன் நாடகம் மற்ற நாடகம் நான் ஒரு ஆள் இருந்துக்கும் அவன் கூட்டி வந்துடுவேன். சரி. அப்புறம் ராமதாஸ் நாகராஜ் இவரு படிச்சுட்டா வேணுங்கிறால கூட்டி வந்துருவாங்க. நம்ம இந்த ஆளுக்கு வேணும் அப்படின்னு அட்வான்ஸ் வாங்குறோம். சரி. ஊருக்காரங்க அட்வான்ஸ் வாங்கி. ஆமா ஆமா. நம்ம போய் சங்கத்துல பப்பனை பார்த்து காலண்டை பார்த்து குறிச்சி டாக்டரை பார்த்து காலண்டை குறிச்சி அது சங்கத்தை கூப்பிட்டு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்குவாங்க. பரவாயில்ல. அப்படியா இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாடகம் நடிப்பீங்க? உங்களுடைய நீங்க ரொம்ப கொடி கட்டி பிறந்த காலத்துல? ஆமா கொடி கட்டி பிறந்த காலத்துல டெய்லி போவீங்க? ஆமா டெய்லி போவோம். பரவாயில்லையே. கட்டபொம்மன் நாடகம் பாசிவாதம் பழகின நாளையில சரி டெய்லி போவோம். நான் கான்டாக்ட் பண்ணாலும் போவேன். அப்ப தியாகராஜன் இருக்கு. அப்படி தியாகராஜ் காளிமுத்து பையன் அவர் 2 பேரும் செல்வம் தியாகராஜ் 2 பேரும் செல்வத்து பெரும்பாலும் போக மாட்டாங்க. தியாகராஜ் சங்கரா கூட்டி போக அப்படி. அவர் பொண்ணு சங்கர் கூட்டி போவாரு. ஆமா சங்கர் கூட்டி போக அப்படி. ரங்கசாமி சங்கர் கூட்டி போக அப்படி. அப்புறம் இப்போ வந்து அவங்க நாடகத்துக்கு பெட்டிக்கு தான் போவோம். இப்ப பொட்டி வச்சுக்கீங்களா? ஆமா கீபோர்டு வச்சுக்கோ. நீங்களா? ஆமா பரவாயில்லையே. இப்ப இந்த வேச போடுறதால விட்டு சரி இப்ப கீபோர்டு வாசிக்கிறது போனா அவங்களோட பாடுறதுக்கு சின்னச்சாமி ரங்கசாமியோட யாரும் பாட மாட்டாங்க சொல்லுவாங்க. என்ன காரணம்? என்ன அப்படி பொழுதுக்கு பாடுவாங்க. அப்படியா? சின்னச்சாமியோட திருப்பி ஒரு பாட்டு 4 வருஷம் பாடுவார். அந்த மாதிரி நம்மளும் மேல பாடினாத்தான் சிறிய மேல வச்சு பாடினாத்தான் அவரு கவுண்ட் இருப்பார். ஓஹோ அப்படி பாம்பளம் போட்டு வரிச்சாடக்கு ஒரு 4-5 நாடகம் நான் போய் கிடக்கேன். இப்போ எந்த பம்பளம் சொல்றீங்க? கிழக்க பஞ்சப்பட்டி பம்பளம். ஆமா பஞ்சப்பட்டி வேலாயுதம் பாளையம். சரி.
அங்கே வருஷம் 100 நாள் நடக்கும் போல. ஆமா அப்படிங்களா? ஆமா. அது லட்சுமணன் ஒடிப்பாம்பளே. லட்சுமணன் ஆமா, ஒடிப்பாம்பளே. லட்சுமணன். அதுதான் அதிகமா நடக்கும். எத்தனை நாளுக்கு போவீங்க அந்த கோயிலுக்கு மட்டும்? அந்த கோயிலுக்கு இப்ப இந்த வருஷம் 4 நாளுக்கு போயிருக்கு. சரி. 4 நாள் ரங்கசாமி சின்னசாமி ஒரு 2 கடுவு. சரி. இவர்கிட்ட ரங்கசாமி ஒரு 2 கடுவு. 4 நாளுக்கு போயிருக்கு. பொன்னர் சங்கர கடை பாசிவாதம். நானும் கேள்விப்பட்ட 60 நாளுக்கு மேல நடத்துனதாக கேள்விப்பட்டேன். 60 மொத்தத்துல. ஆமா. அது பிரார்த்தனை நாடகம் மட்டும் 60 நாடகத்தை பக்கம் நான் வருஷம் முன்னாடியெல்லாம் 60-70 நாடகம் ஆடுவோங்க. அப்படிங்களா? முன்னாடி எல்லாம். சரி. சித்திரை வயசியெல்லாம் கேப் எல்லாம் போயிட்டு இருந்தேன். இப்ப ஏதாவது ஏஜென்ட்டுக்கு நம்ம இதால இருந்தா ஆரம்பம் சொல்றது இல்ல வேலை வேலைன்னு சொல்லிடுறது. சரிங்க ஐயா. ரொம்ப கோலம் அடிக்கிறீங்க. உங்களுக்கு அலுப்பு சலுப்பல இல்லையா? இது நானும் நடிச்சாச்சு 10 வருஷம் 30 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சலிப்பு வரலையே உங்களுக்கு? இருக்குங்க. அப்படி இருக்குங்களா? இருக்குங்க. வந்தா நமக்கு எந்த வேலையும் இல்ல. நாடகத்துக்கு போயிட்டு வந்தாங்க அன்னைக்கு ஆட்டா பாக்கணும் மாட்டா பாக்கணும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தோட்டத்தை தட்டி கட்டணும், விவசாயம் பார்க்கணும், நிறைய பேர். நம்ம அந்த வேலையும் இல்ல. நாடகத்துக்கு போயிட்டு தூங்க. ஓஹோ. சாப்பாடு கூட இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு தொல்லை ஒண்ணும் இல்ல. தொல்லை ஒண்ணும் இல்ல. இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க, வீட்டுல நாடகத்துல போக கூடாது அப்படின்னு தடையெல்லாம் போட்டாங்க. நான் தான் மீறி நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்க வீட்டுல எப்படியா தடை போட்டாங்களா? தடை போட்டு அம்மா அப்பா போகாதுன்னு சொன்னாங்களா? போக சொல்லக்கூடாது, எல்லாம் வேண்டாம், நாடகம் நமக்கு இதா, நாய்க்குமாரு மாலைக்கு போங்க, சலையது மாதிரிக்கு வேட்டைக்கு போங்க, நிறைய ஆளு சொன்னாங்க. அப்படி சொல்லிருக்காங்க. நான் அதை கேட்கலைங்க. தடையும் போட்டிருக்காங்க. அதையும் மீறி ஜெயிச்சிருக்கீங்க. அதையும் மீறி. ஆனா நாடகத்துக்கு போனா அவங்க வந்து வருவாங்க, இவங்க வருவாங்க, கையா பிடிப்பா, காலைக்கு ஏதாவது ஒண்ணு ராஜா பாட்டு சிறிய பாட்டு ஒண்ணு நடிக்க போக அப்படி நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லுவாங்க. வீட்டுல ஊர்ல மிக்கி சார் சொல்லுவாங்க. நான் அதை கேட்கறது இல்லை, சொல்லி போறாங்க. அவ்வளவுதான். காசு வருது இல்ல. அந்த மாதிரி யாரும் அந்த யாருக்கு போறாலும் போறதாங்க. நாடகத்துல நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க. சம்பாதிச்சுமே நான் வந்து சம்பாதிச்சு காட்டை வாங்கினு தோட்டத்தை வாங்கினு வீடு கட்ட அந்த வேலை இல்லை. அன்றாட செலவுக்கு பயன்படுத்திங்க. அன்னாடு கோடிச்சு பரவாயில்ல செலவு பண்ணலாம். இப்ப இல்ல நானு அந்த வெட்டு கடவுள் வெட்டு இருக்காருல்ல, அவரையும் தேசிய மகள் ஐயர் மலை நாய்க்குன்னு ஒருத்தர் 2 பேரும் இப்படி எடுக்கும் போது நாங்க 2 பேர் தான் மாடி வீடே கட்டுவோம், நாடகத்துல சம்பாதிச்சு கையில பாரு மோதிரம் கழுத்துல பாரு சங்கிலி அப்படின்னு காட்டினாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் நாடகத்துல சம்பாதிச்சது கரூர் அம்பியாம ஒண்ணுதான். அப்படிங்களா? ஆமா. இப்பதான் சம்பாதிக்க 10 ரூபா சம்பாதிச்சு 20 செலவு பண்ணி செலவு வந்துருது. ஆமாங்க. இப்ப நாமெல்லாம் பொய் பேசலைங்க. இப்ப அவ்வளவு சம்பாதிச்சு நம்ம 2 லட்சம் சம்பாதிச்ச வருஷம் சொல்ல தெரியாது. அது எதுக்கு பொய் சொல்றது? நம்ம அன்னுக்கான செலவு பண்ணது நாடகத்துக்கு 2500 சம்பளம் வாங்கிட்டு வரோமா, 2000 வாங்கிட்டு வரோமா, நல்லா நீட்டா செலவு பண்ணும். அவ்வளவுதான். ஏன் அது வீடு குடும்பத்துக்கு கூட கேட்க மாட்டாங்க. நாடகத்துக்கு போன காசு என்ன கொண்டா அப்படி கேட்க செல்லம் வச்சிருக்காங்க. ஆமா. இன்னைக்கு செல்லம் தான் நாளைக்கு. இந்த பொண்ணுக்கு உங்க பேத்தி பேத்திங்களா? பேத்தி. பரவாயில்ல, அருமையா வீடு ஒண்ணு அருமையா கட்டி இருக்கிறீங்க. பேத்தியில அருமையா வளர்த்து விட்டீங்க, படிக்க வச்சிட்டீங்க. பரவாயில்ல. பையன் ஒரு பையன். சரிங்க. நம்ம பையனுக்கு பாடு மாடு செம்மறியாடு மாதிரி வச்சிருக்கீங்களா? அதாவது வெள்ளாடு தான் இருக்கு. எத்தனை வச்சிருக்கீங்க? அது காட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க? இருக்குதுங்க. 4-5 தான் இருக்குங்களா? கம்மியா சொல்றீங்க. அது 40-50 வளர்ப்பாங்க. நீங்க வளர்க்க கஷ்டமா இருக்கு. நம்மளை மேய்க்க சொல்லுவாங்கல்ல. அப்படிங்களா? பிள்ளைங்க மேய்ச்சிட்டு போகுது, மனைவி இருக்கிறாங்க. அப்படிங்களா? அதுல மில்லு வருமானம் அதிகமா கிடைக்கணும். எந்த வருமானம் இல்லை. மில்லு மகன மருமகன் மில்லுக்கு போறாங்க. சரி சரி. அவங்க சம்பாதிச்சு வருமானம் இருக்கு. வருமானம் இருக்கு. சரி. 25 வருஷம் 9 வருஷத்துக்கு பையன் வேலைக்கு போறா. அப்படிங்களா? அது இந்த மில்லு வேலை கூட இல்ல, மேல பாக்குற வேலை. ஓஹோ, அப்படிங்களா? பரவாயில்ல. படிச்சுக்காங்களா பையனுங்க? என்ன படிச்சுக்க? 10வது படிச்சிருக்கேன். 10வது ஐடி எதை படிச்சாங்களா? ஐடி அனுபவத்துல பண்றாங்க. அனுபவத்துல. சரிங்கய்யா. சரி. அந்த நீங்க நாடக ரசிகரா இருப்பீங்கல்ல, பல நாடகம் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு இருந்த நடிகர்களுக்கும் இப்ப இருக்கிற நடிகர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களா? வித்தியாசம் இருக்குங்க. அன்னைக்கு இருந்த நடிகர்
சம்பளம் அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓ, நடிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்திலேயே நடிச்சிருந்தாங்க. இந்த ஊர்ல நடிச்சு நல்ல பேர் வச்சா அடுத்த வருஷம் நம்மளை தேடி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்துல அவங்க நடிப்பாங்க. அந்த காலத்துல அவங்க பணத்தை எதிர்பார்க்கல. இந்த காலத்து அப்படி இல்ல. 30 ரூபாய்க்கு 35 கொடுத்தா தான் நல்லா நடிப்பாங்க, வருவாங்க போவாங்க. அப்படி இல்லைன்னா வரமாட்டாங்க, போப்பா கல்யா 1000 ரூபாய்க்கு போய் நம்ம அப்படின்றாங்க. அந்த காலத்து அப்படி நடக்குது. பணம் நிறைய கொடுத்தோம்னா நல்லா நடிக்கிறாங்க, பணம் கம்மி கொடுத்தா சுமாரா நடிக்கிறாங்க. நிறைய கொடுத்தா 30 ரூபா 25 ரூபா கம்மி எல்லாம் 30 ரூபா கொடுத்தா நல்லா நடிப்பாங்க. சரி, நல்ல ஆளுகளை போட்டு நல்லா செலக்ஷன்